ஆன்லைன் வீடியோ பார்த்து உடற்பயிற்சி செய்றீங்களா? அப்போ இது உங்களுக்கு தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறாங்க. ஆனா உடற்பயிற்சி செய்யறது நல்லதுதான். நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தாலுமே நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்து உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிம்முக்கு போறது அதிகம் ஆயிடுச்சு. அதிகமா பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஜென்ஸ் தான் அதிகமா போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ லேடிஸ்மே போயிட்டு இருக்காங்க. லேடிஸ் போயிட்டு இருக்காங்க அப்படின்றத விட பிரெக்னன்ட் லேடி கூட போயிட்டு இருக்காங்க. இது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஜிம்முக்கு போறதுனால நிறைய விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஜிம்முக்கு ஏன் போக கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா? போலாம். இருந்தாலுமே ஜிம்ல நிறைய பேர் நாள் முழுக்க கூட இருக்காங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா நம்ம ஜிம்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதே 1 மணி நேரம் தான் பண்ணணுமா. அதுக்கு அதிகமா பண்ண நம்மளோட அந்த வெயிட் எல்லாம் தூக்குவோங்க இல்லைங்களா? அது தூக்கும் போது நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப வலுவடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் ஜிம்முக்கு போய் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலுமே நம்ம ஜிம்முக்கு போறது தடுக்கவே இல்லை. அதை இன்னுமே அதிகப்படுத்திட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருந்து சில காலத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்தெல்லாம் இறந்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜிம்முக்கு போறதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்க. ஸோ ஜிம்முக்கே போக வேணாம் அப்படின்னு சொல்லல, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஜிம்முக்கு போறதுனால நிறைய விளைவுகள் எல்லாம் ஏற்படுது. அப்படி இருக்கிற நிலையில முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜிம்முக்கு போறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு 3 hours 4 hours இருக்கிறது ஒரு 1 hour கொண்டு வரலாம். அதே மாதிரி முக்கியமா ஆன்லைனை பார்த்து தயவு செஞ்சு உடற்பயிற்சி செய்யாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு ஆன்லைன்ல அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். ஆனா அதுல என்னென்ன விளைவுகள் இருக்குன்றது நமக்கு கண்டிப்பா தெரியாது. அதனால இனிமே யாருமே ஆன்லைனை பார்த்து உடற்பயிற்சி தயவு செஞ்சு செய்யாதீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இத்தனை நாள் நாங்க ஆன்லைனை பார்த்துதான் உடற்பயிற்சி செஞ்சோம், இத்தனை நாள் நாங்க ஜிம்முக்கு தான் போயிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அப்ப எங்களுக்கு ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா அப்படி எதுவும் இல்லைங்க. இனிமே ஜிம்முக்கு போறதோ இல்ல உடற்பயிற்சி செய்யறதோ ஆன்லைனை பார்த்து செய்யாதீங்க. அதே மாதிரி ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 1 hour மேக்ஸிமம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.